வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5 கட்டு தாங்க பார்க்க போறோம். 6 மான் போட்ட கட்டு தாங்க. இந்த கட்டை எப்ப வெளியிட்டாங்க? எந்த வருஷத்துல புழக்கம் தெரிஞ்சுதா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1953ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய சைஸ், பெரிய சைஸ் நோட்டுங்க. இந்த நோட்டு ரூ. 5 நோட்டு. கலரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமா இருக்கு. ராமாராவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு தான் நம்பர் வரும். வந்து பார்த்தீங்கன்னாவே ஒன் சைடு தான் நம்பர் இருக்கும். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஃபேன்சி நம்பரா தான் அந்த காலகட்டத்தில இருக்குது. பின்னாடி வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. பின்னாடி வந்து 6 மான் போட்டிருக்குங்க. ரிசர்வ் பேங்க் சிம்பிள் இருக்கும். நோட்டு கலரே வித்தியாசமா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 73 வருஷம் ஆச்சு இந்த நோட்ட வெளியிட்டு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பின்னோட அழுக்கு படியாம, கரை எங்கேயுமே படியாம நோட்டு சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நோட்டு பார்க்குறதே ரொம்ப ரேர் வேர்டு தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாவே வச்சிருந்திருக்கோம். இது ஒரு கலெக்ஷனா வச்சிருந்தது தான். நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 100 நம்பர் கவுண்டிங் கரெக்ட்டா இருக்கும். நோட்டு இதெல்லாம் உள்ளலாம் ஃப்ரெஷ் நோட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு நோட்டு, 2 நோட்டு பார்க்குறதே பெரிய விஷயங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டாவே இருக்கு. 1953ல இந்த கட்டுக்கு எவ்வளோ பெரிய மதிப்பா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம சாதாரணமா அந்த கட்ட புடிச்சு வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த கட்டு நம்ம சேனல் சேல்ஸ் தான் குடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஜிபே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணுவேன். சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சேரும்.